முக்கிய செய்தி டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்களை செய்த நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு குறித்த விவரங்கள். வணக்கம் சரவணன். இன்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் அவருடன் பேசி ஆலோசித்தது பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே டெல்லி வந்துள்ள குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து வருகிறார். ஏனென்றால் தொடர்ந்து தமிழக சார்ந்து பல்வேறு கோரிக்கைகளை இந்திய பிரதமர் வைத்திருப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அடுத்தடுத்து 2 மிக முக்கிய தலைவர் சந்திக்க இருக்கிறார். மிக முக்கியமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும், மேலும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திக்க இருப்பதாக தகவலியா இருக்குது. இரண்டால் தொடர்ந்து புதிதாக ஆட்சி அமைத்ததால் பல்வேறு திட்டங்களை வரக்கூடிய மானிய கோரிக்கையில அறிவிக்க இருப்பதாக தகவலியா இருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்துக்கு தேவையான கூடுதல் நிதியை கேட்டு பெறுவதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்து இருப்பதால் அந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து கூடுதல் நிதி பெறுவதில் அடுத்து கொடுப்ப எதிர்பார்க்கப்படுகிறது. இரண்டால் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். அந்த உரையாடல் நெறிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக அரசியல் சாணகியனாகவும் குறிப்பாக பாஜக மூத்த முன்னணி இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார். அவர் சந்திப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இரண்டால் முதலாக அவர் முதலாக பதவியேற்று டெல்லி வந்ததாக 2-3 முறை டெல்லி சென்றிருக்கார். அப்புறம் சிபிஐ வழக்கு காரணமாக டெல்லி சென்றிருப்பாங்க. அடுத்ததாக குறிப்பாக முதலாக பதவியேற்று ஜோசப் விஜய் அவர் தற்போது டெல்லி வந்திருக்கிறார். டெல்லியில் தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 30 நிமிடம் சந்தித்திருக்கிறார். பல்வேறு தமிழர் மக்களுடைய நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை குறிப்பாக பிரதமர் கொடுத்திருப்பது எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் 30 நிமிடம் சந்திப்பு என்பது மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழகத்துக்கு பெறக்கூடிய நிதியாக இருக்கட்டும், BMC திட்டமாக இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் மற்றும் மேகதாது அணை தொடர்பாக கூட அந்த கோரிக்கை மண்டல இடம்பெற்றிருக்கும் எதிர்பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் தான் 30 நிமிடம் நீடித்த இந்த ஆலோசனை என்பது தற்போது முடிந்திருக்கிறது. அடுத்தடுத்து மிக முக்கிய அமைச்சர் இல்லாமல் கூட்டணி கட்சி சேர்ந்த நபர்களையும் அடுத்தடுத்து சந்திக்க இருப்பதாக தகவல் இருக்குது. மிக முக்கியமாக சோனியா காந்தி அவர்களையும் இந்திய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சந்திப்பான எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன். நௌசாத், இந்த சந்திப்பில் என்னென்ன கோரிக்கைகள் முதலமைச்சர் தரப்பில் இருந்து வைக்கப்பட்டிருக்கிறது? குறிப்பாக தமிழகத்துக்கு வழங்கப்பட வேண்டிய அந்த நிதி குறித்தெல்லாம் கோரிக்கை விடுத்திருக்கிறாரா? மிக முக்கியமாக முன்பே தெரிவித்ததுதான். ஏனென்றால் இந்த சந்திப்பு என்பது ஆட்சி பொறுப்பேற்ற கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் முதல் ஆகிறது. பல்வேறு கோரிக்கைகள் அவரை சார்ந்து வந்தவனம் இருக்கிறது. தொடர்ந்து தமிழக முதலில் பல்வேறு நபர் சந்திக்கிறார்கள், பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக அந்த அடுத்த மாதம் என்பது குறிப்பாக மிக முக்கிய மானிய கோரிக்கை மற்றும் தமிழக பல்வேறு திட்டங்களை அறிவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. தமிழக நலன் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை அனைத்துமே கோரிக்கையாக மனுவாக தயாரித்து அதை பிரதமர் கொடுக்க இருப்பதாக தகவல் இருக்குது. என்றால் மரபுப்படி யார் புதிதாக பதவிகிறார்களோ அவர்கள் பிரதமர் சந்திப்பது கடந்த காலம் மரபு. அதே மரபுப்படி சந்தித்தாலும் கூட தமிழக சார்ந்து பல்வேறு திட்டங்களை அவர் கோரிக்கையாக வைத்திருப்பதாக கூட தெரிகிறது. என்றால் முன்பே தெரிந்தால் கடந்த ஆட்சி காலத்தில் நிதி கேட்டு பெறுவதில் பல்வேறு சிக்கல் இருந்தது. அந்த நிதியை கேட்டு பெறுவதில் இந்திய பிரதமரிடம் குறிப்பாக தமிழக ஜோசப் விஜய் எவ்வாறு கையாளப் போகிறார் என்ற கேள்வி இருக்கிறது. அந்த இந்த முதல் சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சரவணன். நௌசாத், தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்டதால் ஏற்கனவே பொதுமக்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பெட்ரோல் டீசல் விலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதை குறைப்பது தொடர்பாக முதலமைச்சர் விஜய் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறாரா? நிச்சயமாக இது ஒரு மாநிலம் சார்ந்த பிரச்சனை கிடையாது. குறிப்பாக இந்தியா மக்கள் அனைவருமே இந்த பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஈரான் போருக்கு அப்புறம் மிக முக்கியமாக அந்த கச்சா எண்ணெய் உயர்வு அதிகரித்திருக்கிறது. அதனால் இந்த பெட்ரோல் விலை நாளுக்கு நாளுக்கு அதிகரித்து என்பது அது மாநில சார்ந்த கோரிக்கைகள் இடம்பெறலாம் ஏனென்றால் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் அது மட்டும் ஏற்கனவே பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. குறிப்பாக எரிவாயு மிக முக்கியமாக சொல்லணும் என்றால் எரிவாயு பயன்படுத்தக்கூடிய வாகனமாக இருக்கட்டும் அதை குறைத்து விடுங்கள். அரசு அலுவலகம் செல்லக்கூடிய அதிகாரிகள் அதிகப்படிய வாகனம் இயக்காதீர்கள். ஐடி நிறுவனம் பணிபுரியக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அடிப்படையில் பணிபுரியுங்க. அதனால் பெட்ரோல் மிச்சப்படுத்தப்படும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளோட மத்திய அமைச்சர் கூட்டத்துக்கு பிறகு அவங்க தெரிவித்தது பார்க்க முடியுது. அந்த பார்க்கும்போது நெருக்கடி என்பது அந்த மாநிலம் சார்ந்து இல்லை, இந்தியா சார்ந்தே இந்த பெட்ரோல் நெருக்கடி, டீசல் நெருக்கடி மற்றும் எரிவாயு நெருக்கடி பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது தமிழக முதல்வர் சார்பாக கோரிக்கை வைத்தாலும் கூட அது பிரதமர் அவர்கள் எது போன்ற சூழலை உருவாக்கப் போகிறார் என்ற கேள்வி இருக்கிறது. இருந்தாலும் ஒரு 4 நாள் மக்கள் என்பது அத்தியாவசிய தேவைக்கு என்பது அல்லோல் பட்டிருக்கிற சூழலில் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா பெட்ரோல் விலை உயர்வு என்பது அடித்தட்ட மக்கள் அதிகமாக பாதிக்கக்கூடிய சூழலாக இருக்குது. அதே போல சிலிண்டர் எரிவாயு விலையும் அதிகரித்திருக்கிறது. அந்த அதே கோரிக்கையாக வைத்திருக்கலாம் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருப்பதாக கூட அதிகார தரப்புல தகவல் இருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.